வணக்கம் மக்களே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில உள்ள பார்ட் 13 வீடியோ பார்க்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு எந்த மாதிரி கணக்குகள் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு வருடம் காண்கன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்குமே பார்க்க போறோம். சரி, இந்த வீடியோக்கான ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து கணக்குள்ள போவோம். சரிங்களா? அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா A equal to P into 1 plus R by 100 the whole power n. சரிங்களா? அதாவது A அப்படின்னா அமௌண்ட் மொத்த தொகை, P அப்படின்னா பிரின்சிபல் அசல், R னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம், N னா என்னது இயர் வருடம். சரிங்களா? அதாவது காலம். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பொறுத்தளவுல அந்த N எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா வருடத்தை குறிக்கும். சரிங்களா? இது அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா. சரிங்களா? ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிப்போம்னு கேட்டீங்கன்னா அமௌண்ட் மொத்த தொகையில இருந்து நீங்க அசலை கழிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? கூட்டு வட்டி கிடைச்சிடும். சரிங்களா? சரி இருக்கட்டும். இது ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா கூட்டு வட்டிக்கான அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? சரி இருக்கட்டும். ரெண்டாவது, அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா A equal to P into 1 plus R by 200 to the whole power 2n. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆண்டுல எத்தனை அரையாண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2 அரையாண்டுகள் இருக்குதுங்க. அதாவது அரை என்னதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 6 மாதத்தை ஒரு அரையாண்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை 6 மாதங்கள்ங்க இருக்கு? 2 6 மாதங்கள் இருக்கு. சரிங்களா? அப்போ 2 6 மாதங்கள் சேர்ந்தது ஒரு வருடம். சரிங்களா? அப்போ மேல ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணா நம்மளுக்கு அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது கிடைச்சிடும். சரிங்களா? என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண்டுல எத்தனை அரையாண்டுகள்? 2 அரையாண்டுகள் இருக்கு. சரிங்களா? அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுத்துக்கணும். இயரை 2ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிரும். சரிங்களா? அதாவது இங்க பாருங்களேன், இந்த R by 2 இருக்கு இல்லையா? இந்த 2 கீழ இருக்கக்கூடிய இந்த 100 கூட போய் பெருக்கிக்கும். அப்ப R by 200 ஆயிரும். சரிங்களா? 2 into 100 200, R by 200 ஆயிரும். அப்போ n into 2 எத்தனைங்க? 2n. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுக்கணும். இயரை 2ஆல பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம ஷார்ட்கட்க்கு தேவைப்படும். சரிங்களா? சரி, இப்ப இதை அழிச்சுக்கிட்டா சரி, இன்னைக்கு நம்ம சம்மை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஓவர்வியூவா பார்த்துட்டு போயிரும். சரிங்களாங்க? முதல்ல நம்மளுக்கு அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது? P into 1 plus R by 100 to the whole power n. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த இன்னைக்கு கிடைக்க போற, அதாவது இன்னைக்கு பார்க்க போற சம்ல எல்லாத்துலயுமே நம்ம வருடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப இந்த ஒரு டேர்ம் ஃபுல்லாத்தையும் வலது பக்கம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த P மட்டும் இடது பக்கம் கொண்டு போயிருவோம். அப்போ A divided by P அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் equal to 1 plus R by 100 அப்படின்னு சொல்லிட்டு to the whole power n. சரிங்களா? இப்போ இன்னைக்கு ரெண்டே ஸ்டெப் தான் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அசலை, சரிங்க, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுக்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுப்போம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த 1 plus R by 100 கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? எப்படி? ஒரு ஷார்ட்கட்ல கண்டுபிடிப்போம். சரிங்களா? அப்போ 1 plus R by 100 ஒரு ஷார்ட்கட்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை என்ன பண்ண போறோம்? n ஆல, அதாவது அதுக்கு பவர்ல n போட போறோம். சரிங்களா? இது ரெண்டத்தை ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாலும் இதே மெத்தட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இயர் கேட்டுட்டாலே நம்ம இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? என்ன பண்ணுவோம்? என்ன கொடுத்திருக்காங்க? Gayatri invested a sum of 12,000 at 5% per annum at compound interest. She received an amount of 13,230 after n years. Find the value of n. அதாவது காயத்ரி என்பவர் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் n ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் தொகை 13,230 பெற்றார் எனில் n மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். காயத்ரின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 12,000 என்ன பண்றாங்களா? ஒரு வங்கியில முதலீடு செய்யறாங்களாம். சரிங்களா? ஒரு வங்கியில முதலீடு செய்யறாங்க. அந்த வங்கி இவங்களுக்கு என்ன பண்ணுதான்? வருஷம் 5% வட்டி தருதான். சரிங்களா? என்ன வட்டியில? கூட்டு வட்டியில 5% வட்டி தருதான். சரிங்களா? அப்போ ஒரு தொகைக்கு வட்டி போட்டாங்கன்னா அந்த தொகை என்னவாக இருக்கும்? அசலாக இருக்கும். சரிங்களா? அப்போ 12,000 அப்படிங்கிற காயத்ரியோட
அந்த காசுக்கு பேங்க்காரங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? 5% ஆண்டுதோறும் வட்டி கொடுக்குறாங்க சரிங்களா. அப்போ இப்படி முதலீடு செஞ்ச அந்த தொகை n ஆண்டுகள், அதாவது n ஆண்டுகளுக்கு அதாவது முதலீடு செய்யறாங்க சரிங்களா. அதாவது எத்தனை வருஷங்களுக்கு முதலீடு செஞ்சாங்க அப்படிங்கறத அவங்க கொடுக்கல, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ கடைசி என்ன ஆயிருச்சா, அவர் கடைசியா முடிவுல அந்த காயத்ரிக்கு எவ்வளவு கிடைக்குதா? 13,230 ரூபாய் கிடைக்குதா சரிங்களா. எவ்வளவு கிடைக்குதா அமௌண்ட், மொத்த தொகை எவ்வளவு கிடைக்குதா காயத்ரிக்கு? 13,230 ரூபாய் கிடைக்குதா. கடைசி என்ன கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க? என் மதிப்பு காண்கன்னு கேட்டாங்க சரிங்களா. அதாவது அந்த இயர் என்ன, அந்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. என் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்பதான் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா. முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும், அதாவது n இயர் தானே கேட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டை அசலால வகுக்கணும் சரிங்களா. அப்ப அமௌண்ட் டிவைடட் பை p பிரின்சிபல் சரிங்களா. அமௌண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 13,230 கொடுத்திருக்காங்க. டிவைடட் பை p என்ன கொடுத்திருக்காங்க? 12,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்ப கீழ ஒரு சேவர் மேல ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். அதாவது எப்படிலாம் கேன்சல் பண்ண முடியுமோ அப்பலாம் கேன்சல் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, 4 3 12 மிச்சம் 1 12 இருக்கும். 4 3 12, அப்ப 3 மட்டும் இருக்கும். 1 3 3 சரிங்களா. சரி, இங்கேயும் 4 3 12 0 2 0 அப்படி போட்டுக்கலாம். அப்ப திரும்ப இதை கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது சரிங்களா. அப்ப கடைசியா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 441 டிவைடட் பை 400 கிடைச்சிருக்கு சரிங்களா. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்? 1 பிளஸ் r பை 100 கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. இத ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களாங்க. இப்படிலாம் டைரக்டா போடணும் தேவையே இல்லை. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அந்த r மதிப்பை எடுத்துக்கோங்க சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க? 5% கொடுத்திருக்காங்க சரிங்களா. 5% நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம்? 5 பை 100ன்னு எழுதிக்கலாமா? சரி, எழுதியாச்சு. 1 5 5 ஈர் 5 10 0 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு 1 பை 20ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல அதாவது சாரிங்க, டிவைடுக்கு கீழ உள்ள 20 அப்படி எழுதிக்கோங்க சரிங்களா. எழுதியாச்சு. டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, டிவைடுக்கு கீழ உள்ள இந்த மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள இந்த மதிப்போட கூட்டிக்கோங்க சரிங்களா. அப்போ 20 பிளஸ் 1 எத்தனைங்க? 21. 21 போட்டுக்கலாம், அவ்வளவுதாங்க. அப்போ 1 பிளஸ் r பை 100 மதிப்பு தான் நமக்கு என்னது? 21 பை 20 சரிங்களா. அப்ப இப்படிதான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. சரி, ரெண்டு ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. இப்போ டைரக்டா ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான், அவ்வளவுதான் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு a பை p நம்மளுக்கு என்னதுங்க? 441 டிவைடட் பை 400 சரிங்களா. ஈக்குவல் டு 21 by 20 to the whole power n ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சரி, போட்டாச்சு. இப்ப பாருங்க, இந்த 441 21ஓட அடுக்காக எழுத முடியுமான்னு பார்க்கணும் சரிங்களா. இந்த 20 40ஓட சாரிங்க 400 20ஓட அடுக்கா எழுத முடியுமான்னு பார்க்கணும் சரிங்களா. அதுதான் கடைசி ஸ்டெப். இப்ப பாருங்க, 441 21 அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அதாவது 21 × 21 441 சரிங்களா. சரி, 20 பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 20 × 20 400 தான் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 441 21 அடுக்கு 2 எழுதிக்கலாம். 400 20 அடுக்கு 2 எழுதிக்கலாம். அப்போ பாருங்க, 21 by 20 to the whole square ன்னு எழுதிக்கலாமா? ஏன் 441 21 அடுக்கு 2 400 20 அடுக்கு 2, அப்போ ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் உண்டு. அதை நம்ம ஹோலா போட்டுக்கிட்டா என்ன, அவ்வளவுதான் சரிங்களா. அப்போ இந்த சைடு என்ன இருக்கு? 21 by 20 இருக்கு, to the whole power n சரிங்களா. கடைசியா நல்லா கவனிச்சுக்கோங்க, அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ப அடிமானம் இங்க 21 by 20 தான் இருக்கு சரிங்களா. ரெண்டு பக்கமே ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு பக்கமே எப்படி இருக்கு? 21 by 20 தான் இருக்கு. அப்போ பவரை ஈக்குவல் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்ப n ஈக்குவல் டு 2 என்பதுதான் சரியான. இது கஷ்டமாங்க? கிடையவே கிடையாது. ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் சரிங்களா. நம்மளுக்கு என்ன மெயினான மேட்டர்னா, அடிமானத்தை சமமாக கொண்டு வரணும் சரிங்களா. அதுதான் இங்க மேட்டர். அடிமானத்தை சமமாக கொண்டு வந்து பவரை ஈக்குவல் பண்ண போறோம். அதுதான் இந்த மாடலே சரிங்களா. அப்போ நீங்க அதாவது நீங்க கடைசியா அப்படி ஆன்சர் கொண்டு வந்துட்டு பாருங்க, ஏதோ ஒரு டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பையோ டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பையோ ஈஸியா பவர் மதிப்புல எழுத முடியுமா அப்படிங்கறத பாருங்க சரிங்களா. அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். 20 ஸ்கொயர் தான் 400ங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிரும் சரிங்களா. 20 ஸ்கொயர் தான் 400ங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சிரும். அது ஒண்ணு மட்டுமே தெரிஞ்சா போதும். அப்ப இந்த 21ஐயும் ஸ்கொயர் எடுத்து பாருங்க, 441 கிடைச்சிருங்க சரிங்களா. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிட்டாலே அதுக்கு மேல, அதாவது கீழே தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, மேல தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இப்போ 20 ஸ்கொயர் 41 தெரிஞ்சிருக்கு, 400 தெரிஞ்சிருக்கு. அப்ப 21க்கும் ஸ்கொயர் எடுத்து பாருங்க, 441 கிடைச்சிரும் சரிங்களா. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டாலே கீழே தெரிஞ்சாலும் மேல தெரிஞ்சாலும் இன்னொன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சொல்ல வரேன் சரிங்களா. அப்போ அடிமானத்தை தான் இங்க சமமாக கொண்டு வரணும். அப்ப அடிமானம் 21 by 20 கொண்டு வந்து கடைசி அடுக்குகளை ஈக்குவல் பண்ணிட்டு n ஈக்குவல் டு 2 கிடைச்சிருச்சு. ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா? 2 வருடங்கள். ஆப்ஷன் ஏ தான் சரியான சரிங்களா. சரி, அடுத்த கணக்கு போயிருவோமா? பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. In how many years will a sum 1000 rupees 1000 becomes 1331 at 10% per annum compounded annually? அதாவது எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் போது
1331 ஆகும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2016 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. கொஸ்டின் என்னதான் கொடுத்திருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1000 ஆனது ஆண்டிற்கு 10% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் போது 1331 ஆகும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. அதாவது 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு அசல் இருக்குதுங்க. அந்த அசலுக்கு என்ன பண்றாங்களா 10% ஆண்டு வட்டி போடுறாங்களா சரிங்களா. ஆண்டு வட்டி எவ்வளவு போடுறாங்க 10% போடுறாங்களா. கூட்டு வட்டியில தான் என்ன பண்றாங்க கணக்கிடுறாங்க சரிங்களா. அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னா எத்தனாவது ஆண்டுல அந்த அசலானது இப்படி 1331 ரூபாய் அந்த அமௌண்டாக மாறும் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க சரிங்களா. கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு அசல் இருக்கு. அந்த அசலுக்கு எவ்வளவு போடுறாங்க ஆண்டுக்கு 10% வட்டி போடுறாங்க. அப்ப அப்படி 10% வட்டி போட போட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அந்த அசல் என்னவாக மாறிடுதா 1331 ரூபாயாக மாறிடுதான். கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனாவது வருடத்துல இந்த 1000 ரூபாய் 1331 ரூபாயாக ஆயிருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி சரிங்களா. கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி இந்த மாதிரி இயர் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. நல்லா ஞாபகம் சரிங்களா. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் கொடுக்கப்பட்ட அமௌண்ட அசலால கழிக்கணும் சாரிங்க டிவைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ அமௌண்ட் நம்ம என்ன கொடுத்திருக்காங்க மொத்தமாக என்ன கொடுத்திருக்காங்க 1331 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. சரி அசல் நம்மளுக்கு என்னது 1000 ரூபாய் சரிங்களா. சரி இதை கேன்சல் பண்ண முடியுமாங்க முடியவே முடியாது சரிங்களா. சரி இருக்கட்டும். ரெண்டாவது ஸ்டெப் நம்மளுக்கு என்ன தெரியும் 1+r/100 தெரியணும் சரிங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க இந்த 6 क्वेश्चनல கொடுத்திருக்காங்களே அதை எடுத்துக்கிடுவோம். 10% கொடுத்திருக்காங்க. அதை எப்படிங்க எழுதிக்கலாம் 10/100 எழுதிக்கலாமா 10%. சரி எழுதியாச்சு. ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 1/10 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் கீழே டிவைடு கீழே உள்ள 10 அப்படி போட்டுக்கணும். டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணும் டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்போட கூட்டிக்கணும் சரிங்களா. அப்போ 10 + 1 11 சரிங்களா. அப்போ 11/10 கிடைச்சிருக்கு. இப்போ எப்பவும் போல ஈக்குவேட் பண்ணிக்கணும் நீதான் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு கடைசி a/p நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 331 சாரிங்க. அப்போ இங்க ஈக்குவேட் பண்ணிக்கிற வேண்டியதான் நம்மளுக்கு a/p என்னங்க கிடைச்சிருக்கு 1331/1000 கிடைச்சிருக்கு. அப்போ 1331/1000 சரிங்களா ஈக்குவல் டு இந்த அதாவது 1+r/100 மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 11/10 கிடைச்சிருக்கு. இதுக்கு பவர்ல n போட்டுக்கணும் சரிங்களா. இப்போ 1331 11ஓட அடுக்காக எழுத முடியுதான்னு பார்க்கணும். 1000 11ஓட அடுக்காக எழுத முடியுதான் சாரிங்க 10ஓட அடுக்காக எழுத முடியுதான்னு பார்க்கணும் சரிங்களா. பார்த்த உடனே தெரிஞ்சிரும் என்ன பண்ணிடலாம் 10 10^3 1000 சரிங்களா. அதாவது 10 × 10 × 10 1000 சரிங்களா. அப்போ 10^3 தான் என்னது 1000 சரிங்களா. அப்போ 1000 10^3 எழுதிக்கலாம். அப்போ 11க்கும் அடுக்குல 3 போட்டு பாருங்களேன். அப்போ 11 × 11 திருங்க 11 × 11 121 சரிங்களா. அப்ப 121 × 11 1331 வேணாலும் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்ப ஒரே ஒரு மதிப்பு தெரிஞ்சிட்டா அதாவது ஒரே ஒரு டிவைடுக்கு கீழ உள்ள மதிப்போ மேல உள்ள மதிப்போ தெரிஞ்சிட்டா போதும். அதுக்கு நம்ம பவர் என்ன ரைஸ் பண்றோமோ அதே பவரை மேல உள்ள மதிப்புக்கும் ரைஸ் பண்ணி பாருங்க. அப்ப 11³ தான் என்னவாக இருக்கு இங்க 1331 இருக்கு சரிங்களா. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிட்டா மேல உள்ளதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. சரி அப்போ 1331 11³ எழுதிக்கலாம் சரிங்களா. அதான் நான் சொல்ல வரேன் சரிங்களா. 1000 10³ எழுதிக்கலாம் சரிங்களா. ரெண்டுத்துக்குமே கியூப் காமன் அதனால இது காமனா மேல போட்டுக்கலாம் சரிங்களா. ஈக்குவல் டு 11/10 n இருக்கு. அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அடுக்குகளை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்ப n = 3 ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் ஏ தான் சரி சரிங்களா. இது என்னங்க பெரிய கஷ்டம். சரி அடுத்த கணக்கு போயிருவோமா. இதுல அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டா என்ன பண்ணுவோம் அப்படிங்கறத பாப்போம் சரிங்களா. the time taken for 4400 to become 4851 at 10% compounded half yearly அதாவது 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 8th உள்ள கேள்வி 8th நியூ புக்ல உள்ள கேள்வி சரிங்களா. அது அப்படியே எழுதிக்கலாம். 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இங்க நல்லா ஞாபகம் மேல பார்த்த ரெண்டு சம்மே வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிட்டாங்க சரிங்களா. இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க 10% கொடுத்துட்டாங்க சரிங்களா. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. நோட் திஸ் பாயிண்ட் சரிங்களா. சரி இருக்கட்டும். என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 4400 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை இருக்குதான். அது என்னவாக மாறுதான் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல என்னவாக மாறுதான் 4851 ரூபாயாக மாறுதான் சரிங்களா. அப்ப அந்த எத்தனை ஆண்டுகள்ல அந்த 4400 என்பது 4851 மாறுங்கிறது தான் கேள்வி சரிங்களா. அப்போ 4400 அப்படிங்கிற ஒரு அசலுக்கு
10% வட்டி போடுறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்படி கணக்கிடையில ஒரு குறிப்பிட்ட வருடத்துல அந்த அசல் என்னவாக மாறுதான் 4851 ரூபாயாக மாறுதான். எனவே எத்தனை வருடங்கள்ல, அதாவது இந்த 4400 என்பது இப்படி மாறுறதுக்கு எத்தனை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கறதுதான் கேள்வி. சரிங்களா? கேள்வி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்பவும் போலதான் சரிங்களா, எப்பவும் போலதான் சின்ன சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல ஃபார்முலாலே சொல்லி கொடுத்துருப்பேன். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுக்கணும், இயர் 2ஆல பெருக்கணும் சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா? மேல பார்த்து அதே, அதாவது ஃபர்ஸ்ட் 2 சம் மாதிரியே தான் பண்ணுவோம். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுப்போம், இயர் 2ஆல பெருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இந்த ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், மத்தபடி எல்லாமே அதே மாதிரி தான் நடக்கும். சரிங்களா? ஸ்டெப்ல இருந்தே போவோம். சரிங்களாங்க? அப்போ கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட அமௌண்ட் என்ன பண்ணணும், அசலால வகுக்கணும். சரிங்களா? அப்ப அமௌண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, அமௌண்ட் பி. சரிங்களா? அதாவது அமௌண்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 4851 ரூபான்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? டிவைடட் பை அசல் என்ன கொடுத்திருக்காங்க, 4400 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, எழுதிக்கிட்டாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சான்னு பார்க்கலாம். அப்போ 411 44. சரிங்களா? சரி, இருக்கட்டும். 2 சைவரை அப்படி போட்டுக்கோங்க. சரி, இங்கேயும் 411 44, மிச்சம் 4 இருக்கும். சரிங்களா? அப்போ 45 இருக்கும். திரும்ப 411 44. அப்போ 44, அப்போ 45 இருந்துச்சு, 44, அப்போ மிச்சம் 1 இருக்கும், 11 இருக்கும். ஓர் 11 11. சரிங்களா? அப்போ கடைசி நம்மளுக்கு ஏ பை பி என்ன கிடைச்சிருக்கு, 441 டிவைட் பை 400 கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப்ல தான் ஒரு சின்ன சேஞ்சஸ். சரிங்களா? ஏன்னா இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், 2ஆல வகுக்கணும். சரிங்களா? அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க 10% கொடுத்திருக்காங்க. அதை என்ன பண்ணணும், முதல்ல 2ஆல வகுத்துட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஓ 2 2 ஐ 2 10, அப்போ 5% கிடைச்சிருக்கு. 5% நம்ம எப்படி எழுதிக்கலாம், 5/100 போட்டுக்கலாமா? சரி, போட்டாச்சு. ஓர் 5 5, சாரிங்க, அதை அடிச்சுட்டேன். சரிங்களா? ஓர் 5 5, ஈர் 5 10, சைவரடி போட்டுக்கிட்டோம். அப்போ 1/20 கிடைச்சிருக்கு. அப்போ இது நம்ம எப்படிங்க எழுதிக்கலாம், டிவைடு கீழே 20 அப்படி போட்டுக்கணும். டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை என்ன பண்ணணும், டிவைடுக்கு கீழே உள்ள இந்த மதிப்பு கூட டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை கூட்டிக்கணும். அப்ப 20 + 1 எவ்வளவு, 21. சரிங்களா? இப்போ டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன பண்ணணும், முதல்ல ஏ பை பி மதிப்பை போட்டுக்கணும். சரிங்களா? என்ன கண்டுபிடிச்சோம், 441 டிவைட் பை 400 கண்டுபிடிச்சோம். அப்போ அதை முதல்ல போட்டுக்கோங்க. 441 டிவைட் பை 400. சரிங்களா? ஈக்குவல் டு 21/20 கண்டுபிடிச்சு வச்சோமா, 21/20 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இயர் போடணும், அதாவது n போடுவோம். இங்க அரையாண்டுக்கு தான் ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால இயர் என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுக்கணும், இயர் 2ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்ப n நீங்க போடக்கூடிய இடத்துல அரையாண்டுக்கு தான் கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால 2 பெருக்குவோம். சரிங்களா? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? திரும்ப என்ன பண்ண போறோம், அடிமானத்தை கரெக்டா கொண்டு வர போறோம். சரிங்களா? அதாவது 21/20 அடிமானத்தை கொண்டு வர போறோம். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், பவரை வந்து ஈக்குவேட் பண்ணி என்னோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு, என்னது 20 அடுக்கு 2 எவ்வளவு, 400 தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப 21 அடுக்கு 2 எவ்வளவாதான் இருக்கும், 441 தான் இருக்கும். சரிங்களா? வேணாலும் போட்டு பாருங்க. 20 அடுக்கு 2 எவ்வளவு, 400. 21க்கும் ஸ்கொயர் எடுத்து பாக்குறேன், எனக்கு 441 கிடைச்சிருச்சு. சரிங்களா? அப்போ 441 21 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 400 20 ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 21/20 டு த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். எதுக்கானே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 21க்கும் ஸ்கொயர் வரும், 20க்கும் ஸ்கொயர் வரும், அது காமனா போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரிங்களா? திரும்பியும் ஈக்குவல் டு 21/20 டு த ஹோல் பவர் 2n. சரிங்களா? அப்போ கடைசிங்க நம்மளுக்கு அடிமானம் சமமாக ஆயிருச்சு, 21/20 ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ அடுக்க நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ அடுக்குல நம்மளுக்கு என்ன இருக்கு, 2n 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ 2n = 2 போட்டுக்கலாம். அப்போ n = 2/2. அதாவது n வந்து வலது பக்கம் போவேல டிவைடுக்கு போயிடும். சரிங்களா? அப்போ ஓ 2 2 ஓ 2 வந்து n = 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா, ஆப்ஷன் பி தான் சிறந்தது. சரிங்களா? அப்போ ஓர் ஆண்டுகள்ல அந்த 4400 என்ற தொகை என்னவாக மாறும், 4851 மாறும். சரிங்களா? சரி, பார்த்த கணக்கு போயிருவோமா. கொடுத்துட்டாங்க, in how many years will a sum of ₹800 at 10% per annum compounded semi annually becomes 926.10. அதாவது ரூபாய் 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 மாறும்னு கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி எழுதிக்கலாம். ஒரு தொகை இருக்குதுங்க, 800 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு தொகை இருக்கு. அந்த தொகைக்கு என்ன பண்றாங்க, 10% வட்டி போடுறாங்க. சரிங்களா? இன்னொன்னு நல்லா கவனிச்சுக்கோங்க, வருடத்திற்கு 2 முறை
கூட்டு வட்டி கணக்கிடப்படுதுன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களா, அதான் அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. வருஷத்துக்கு 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. அதாவது முதல் 6 மாசத்துக்கு ஒருக்க, அடுத்த 6 மாசத்துக்கு ஒருக்க 2 முறை கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்கன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. சரி இருக்கட்டும், இந்த மேலையும் பாருங்க செமி ஆனுவலின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. இங்கிலீஷ்ல செமி ஆனுவல்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்துறாங்க 2 முறை கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. வருடத்திற்கு 2 முறை கணக்கிடுறாங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், ஏனில அந்த தொகை எத்தனை ஆண்டுகள்ல 926.10 மாறும்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை தான் இங்க வட்டி கணக்கிடுறாங்க. நோட் திஸ் பாயிண்ட். சரி இருக்கட்டும், ஒரு அசல் இருக்குது 800 ரூபாய் ஒரு அசல் இருக்குது. அந்த அசலுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, 10% வட்டி போடுறாங்க. ஏனில் எத்தனை ஆண்டுகள்ல அந்த அசலானது ஒரு தொகையாக, அதாவது 926.10 அப்படிங்கிற தொகையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இதுதான் கேள்வி சரிங்களா. அப்போ என்னதான் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா. அப்போ எப்பவும் போலதான் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் மொத்த தொகையை அசலால முதல்ல வகுக்க போறோம் சரிங்களா. அசல் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க இங்க 926.10 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்னே ஒரு ஃபேக்ட் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய, அதாவது டாட், அதாவது இந்த டெசிமலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜீரோக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ 926.1 மட்டும் நான் போட்டுக்கிட்டுமாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு? புள்ளிக்கு அடுத்து ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், இங்க அசல் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 800 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நம்மளுக்கு இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இது டெசிமல்ல இருக்குது சரிங்களா, அதை நம்ம முழு எண்ணாக மாத்தணும் சரிங்களா. அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, 10 பெருக்கி 10 வகுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த புள்ளிகள்ல இருக்குது முழு எண்ணாக மாறிடும் சரிங்களா. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. இதே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 100 பெருக்கி 100 வகுக்கணும் சரிங்களா. இங்க ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி இருக்கு, ஆனால் 100 பெருக்கி 100 வகுத்துக்கிட்டேன் சரிங்களா. அப்போ மேல இருக்கிறது என்ன ஆயிரும் 9261 ஆயிரும். கீழே இருக்கக்கூடிய இந்த 800 × 10 ஆயிரம் 8000 ஆயிரும் சரிங்களா. சரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்போ A/P சொல்லிட்டு இருக்கு நம்மளுக்கு. அப்போ இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியுமாங்க? கேன்சலே பண்ண முடியாது சரிங்களா. அது அப்படியே இருக்கட்டும். சரி இருக்கட்டும், கடைசியா நம்மளுக்கு என்ன பண்ணும், இப்போ இந்த 10% கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை சால்வ் பண்ணி கொண்டு வரோம் சரிங்களா. இங்க ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன வச்சுட்டாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறோம்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப கொடுக்கப்பட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணும், 2ஆல வகுக்கணும் சரிங்களா. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுத்துக்கிறேன். 1 2 2 I 2 10, அப்ப 5% கிடைச்சிருக்கு சரிங்களா. சரி, இப்போ இந்த 5% எப்படிங்க எழுதிக்கலாம், 5/100 எழுதிக்கலாமா? எழுதியாச்சு. 4 5 5 2 5 10 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்போ 1/20 சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ டிவைடுக்கு கீழே உள்ள 20 அப்படி போட்டுக்கோங்க. டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு என்ன பண்ண போறோம், அதாவது போடுறதுக்கு என்ன பண்ண போறோம், டிவைடுக்கு கீழே உள்ள 20 டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பு கூட கூட்ட போறோம். அப்ப 20 + 1 21 சரிங்களா. இப்போ டைரக்டா எப்பவும் போல சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சு போறோம், ஆன்சர் வந்துடும் சரிங்களா. அப்போ A/P நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது A/P அந்த R வந்து நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த மதிப்பை நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ A/P நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 9261 / 8000 கிடைச்சிருக்கு. சரி கிடைச்சிருச்சு இருக்கட்டும். இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 21/20 கிடைச்சிருக்கு சரிங்களா. அதையும் போட்டுக்குவோம். ஆனா இங்க ஒரே ஒரு ஸ்டெப், அதாவது எண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுக்கணும், வகுத்துட்டோம் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஈரை என்ன பண்ணணும், இப்போ 2ஆல பெருக்கணும் சரிங்களா. என்ன 2ஆல பெருக்கணும் சரிங்களா, எதுக்காண்டி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அதனால சரிங்களா. சரி இப்போ பாருங்க, நாத்தாலே நம்மளுக்கு தெரியுது என்னதுங்க, 20 20 அடுக்கு 3 8000 நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, 2 × 2 4 4 × 2 8 சரிங்களா. 3, அதாவது 3 சைபர் இருக்கும், அப்ப 8000, அதாவது 20 அடுக்கு 3 எத்தனை நம்மளுக்கு 8000 பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அப்போ 21க்கும் பவர்ல 3 போட்டு பாருங்க, நம்மளுக்கு 9261 கிடைச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 21 × 21 441 சரிங்களா. 441 × 21 9261 தான். வேணாலும் பெருக்கி பார்த்துக்கோங்க, கால்குலேட்டர்ல எடுத்துனாலும் போட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 9261 21 பவர் 3 அப்படின்னு சொல்லிட்டு 21 அடுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் சரிங்களா. 21 கியூப்னு போட்டுக்கலாம் சரிங்களா. 8000 என்ன பண்ணிக்கலாம், 20 அடுக்கு 3 போட்டுக்கலாம் சரிங்களா. 20 கியூப்னு போட்டுக்கலாம். அப்போ ரெண்டுத்துக்குமே கியூப் காமன், அதனால காமனாவே போட்டுக்கிறேன் சரிங்களா. 21 / 20 to the whole power 2 என்ன அப்படி போட்டுக்கிறேன் சரிங்களா. சரிங்களா, அது மேல இருக்கிறத அப்படி போட்டுக்கிறேன், வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப அடிமானம் நமக்கு சமமாக இருக்குது, அப்ப அடுக்குகள் என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 2n = 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். அப்ப n மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு 2 வலது பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 3 / 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா, இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாப்போமா, ஆப்ஷன்ல இல்ல சரிங்களா. அப்போ நம்மளுக்கு வந்த இந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாத்தணும் சரிங்களா. கலப்பு பின்னமாக மாத்துறதுக்கு என்ன பண்ணும், டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 அப்படி போட்டுக்கோங்க. இங்க இந்த சைடும் 1 போட்டுக்கோங்க சரிங்களா. 1 போட்டோம்னா 2 × 1 2 ஆயிரும். 2 + 1 3 ஆயிரும் சரிங்களா. அப்போ 3/2 நாளும் 1 தான், 1 1/2 நாளும் 1 தான் சரிங்களா. அப்ப ஆப்ஷன்ல இருக்கான்னு பாப்போமா, 1 1/2, அதாவது 1.5 வருஷம் அப்படிங்கறதான் சரியோட ஆப்ஷன்
பி. சரிங்களா? இப்படி ஒருவேளை உங்களுக்கு பின்னத்தை கலப்பினா மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து போய்க்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன் ஏ பாருங்களேன். 1 × 3 எத்தனைங்க? 3. சரிங்களா? 3 + 1 எத்தனைங்க? 4. 4/3 இருக்கும். அப்ப அது கரெக்டா? தப்பு. சரிங்களா? சி ஆப்ஷனை பாருங்க. 3 × 2 எத்தனை? 6. 6 + 1 7. 7/3 இருக்கும். சியும் தப்பு. சரிங்களா? அப்போ பாருங்க 2 × 1 எத்தனைங்க? 2. 2 + 1 எத்தனைங்க? 3. 3/2. அப்ப ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா? அப்போ எப்படினாலும் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆன்சர் மட்டும் வந்தா போதும்பா. சரி, அடுத்து நம்ம போயிடலாமா? இல்ல என்ன கொடுத்திருக்காங்க? In how many years will 3,375 will become 4,096 at 13.1/3% per annum if the interest is compounded half yearly? சரி, இங்க பர்சன்டேஜ் கொடுக்க மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இருக்கட்டும். 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3,375 ஆனது 4,096 மாறும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? சரி, இருக்கட்டும். சரி, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படி எழுதிக்கலாம். அதாவது ஆண்டு வட்டி எவ்வளவு, அதாவது வட்டி எவ்வளவு போடுறாங்களா? 13.1/3% போடுறாங்களாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்களா? சரிங்களா? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். எத்தனை ஆண்டுகளில், சாரிங்க அதை அடிச்சுட்டு, சாரி, இருக்கட்டும். எத்தனை ஆண்டுகள்னு சொல்லிட்டு முதல்ல கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? எத்தனை ஆண்டுகள்ல அந்த 3,375 அப்படிங்கிற அசலானது 13.1/3% வட்டி போட்டா 4,096 மாறுங்கிறத கேட்டாங்க. சரிங்களா? அப்ப அசல் எவ்வளவு நம்மளுக்கு? 3,375. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அதாவது அமௌண்ட் என்ன கொடுத்துட்டாங்க? 4,096 மாறுது. அதாவது இந்த அசலு இப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீத வட்டி வீதத்துல இப்படி ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல 4,096 மாறுது. அப்போ எத்தனாவது வருஷத்துல இப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்பவும் போலதான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களாங்க? முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? A/P கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதாவது கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுக்க போறோம். மொத்த தொகை நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 4,096 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொடுத்துட்டாங்க. சரி, இருக்கட்டும். டிவைடு கீழே 3,375. சரிங்களா? சரி, கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதனால விட்டுருவோம். சரி, இருக்கட்டும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பக்கம் வரணும். சரிங்களா? அப்போ இங்க நம்ம என்ன கொடுத்துட்டாங்க? கலப்பு பின்னத்திலே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, கொஞ்சம் குழப்பி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப R = 13.1/3% கொடுத்திருக்காங்க. இந்த கலப்பு பின்னத்தை நம்ம முதல்ல சமபின்னமாக மாத்தணும். சரிங்களா? அப்போ 3 × 13 39. சரிங்களா? 39 + 1 40. 40/3% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலப்பு பின்னத்தை சமபின்னமாக மாத்தியாச்சு. சரிங்களா? சரி, இருக்கட்டும். என்ன பிரச்சனைங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டே என்ன பண்ணணும்? 2ஆல வகுத்துக்கணும். சரிங்களா? 2ஆல வகுத்துக்கணும். எதற்காண்டி? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதனால 2ஆல வகுக்கும்? அரையாண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க. சரிங்களா? அப்போ வகுத்தோம் அப்படின்னா என்னங்க ஆகும்? 40/3 அப்படி போட்டுக்கோங்க. டிவைடுக்கு கீழே 2 இருக்கு. அப்ப மேல போயில என்ன ஆகும்? 1/2 ஆகும். சரிங்களா? அது 40% தான். சரிங்களாங்க? சரி, 2 2 2 4 0 அப்படி போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு? 20/3% கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? 20/3% எப்படி எழுதிக்கலாம்? 20/3 ÷ 100 எழுதிக்கலாமா? சரி, எழுதிக்கலாம். 20/3 ÷ 100 போட்டாச்சுங்க. அப்போ இந்த 100 மேல போயில என்னங்க ஆகும்? 20/3 அதாவது 100 மேல போவேல 1/100ன்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா? சரி, போட்டாச்சு. ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 I 2 10. சரிங்களா? அப்போ 1/15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. கடைசி என்ன கிடைச்சிருக்கு? 1/15 கிடைச்சிருக்கு. அதாவது 1/3 × 5 இருக்கு. 3 × 5 15. சரிங்களா? இப்போ எப்பவும் போலதான் என்ன பண்ணணும்? டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பை அப்படி போட்டுக்கணும். டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை என்ன பண்ணணும்? டிவைடுக்கு கீழே என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை டிவைடுக்கு மேல உள்ள மதிப்பை கூட்டிட்டு அதுக்கு அடுத்து இதுல போடணும். சரிங்களா? அப்போ 15 + 1 16. சரி, போட்டாச்சு. இப்போ எப்பவும் போல டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான். சரிங்களாங்க? அப்போ நம்மளுக்கு A/P இங்க 4,096 டிவைடட் பை 3,375 அப்படி சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? 4,096 டிவைடட் பை 3,375 போட்டாச்சு. ஈக்குவல் டு கடைசி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 16/15 கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதையும் போட்டுக்கோங்க. 16/15. அப்போ இங்க என்ன பண்ணணும்? n போடுவோம் எப்பவுமே. ஆனா இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ஆல வகுத்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இயர் என்ன பண்ண போறோம்? 2ஆல பெருக்க போறோம். சரிங்களா? சரி, அவ்வளவுதாங்க. கீழே 15 பாருங்க. 15 × 15 எத்தனைங்க? நம்மளுக்கு 225. சரிங்களா? 225 × 15 எத்தனைங்க? 3,375. சரிங்களா? அதாவது 15/3 தான் என்னது? நம்மளுக்கு 3,375. சரிங்களா? அப்போ 16/3 தான் நம்மளுக்கு என்னது? 16/3 தான் 4,096. சரிங்களா? அதாவது
16 × 16 256 சரிங்களாங்க. 256 × 16 4096 சரிங்களா. இதுதான். அப்போ 15 அப்படி அதாவது 3375 அப்படி எழுதிக்கலாம். 15 அடுக்கு 3 அப்படி சொல்லிட்டு எழுதிக்கலாம் சரிங்களா. 15 கியூப் தான் 3375 சரிங்களா. அப்போ 16 கியூப் தான் 4096. அப்போ 16 / 15 to the whole power 3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 16க்கும் 3 வரும். அதாவது 16ஓட பவர்லயும் 3 இருக்கும், 15ஓட பவர்லயும் 3 இருக்கும். அதனால 3 காணா எழுதிட்டேன் சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 16/15 to the whole power 2n கிடைச்சிருச்சு. அடிமானம் சமமாக இருக்குது. அடுக்க அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 2n = 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. அப்போ n = 3/2 கிடைச்சிருக்கு. அப்போ திரும்ப இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போமா? திரும்ப என்னதான் பண்ணணும், கலப்பு பின்னமாக மாத்தணும் சரிங்களா. அப்போ இங்க என்னதான் வரும், 1.5 வருஷம் தான் வரும் சரிங்களா. நான் வேணாலும் பாருங்க, டிவைட் கீழ இருக்கக்கூடிய 2 அப்படி போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கோங்க. 2 × 1 2 2 + 1 எத்தனை 3. அப்போ 3/2 நாளும் 1 தான். 1 1/2 நாளும் 1 தான். 1.5 வருஷம் அப்படிங்கறதான் சரிங்களா. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் டி சரிங்களா. அழிஞ்சிருக்கு சாரிங்க. ஆப்ஷன் டி தான் சரியா சரிங்களா. என்ன கொடுத்திருக்காங்க கடைசி சம். in what time will ₹2000 amounts to 2420 at 10% per annum compound interest. அதாவது எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2000க்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை 2421 மாறும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2023 10th எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இங்க ஆண்டுக்கு ஒரு முறை தான் என்ன பண்றாங்க, வட்டியை கணக்கிடுறாங்க சரிங்களா. அரை ஆண்டுக்கு இல்ல, ஆண்டுக்கு ஒரு முறை தான் இங்க வட்டி கணக்கிடுறாங்க. அதாவது ஒரு அசல் இருக்குது 2000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசல் இருக்குது. அந்த அசலுக்கு எவ்வளவு வட்டி போடுறாங்க, 10% வட்டி போடுறாங்க. அப்படி வட்டி போட்டு அந்த தொகை, அதாவது அந்த அசல் என்னவாக மாறுது, ஒரு முழு தொகையாக மாறுது சரிங்களா. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அடுத்து ஒரு முழு தொகையாக மாறுது சரிங்களா. அந்த தொகை என்னவாக இருக்குது, 2421 ரூபாயாக மாறுது சரிங்களா. 2000 அப்படிங்கிறது 10% வட்டி போட்டு அது என்னவாக மாறுது, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல 2420 மாறுது. எத்தனை ஆண்டுகள்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே கேட்டாங்க சரிங்களா. ஆண்டை தான் இங்கேயும் கண்டுபிடிக்க போறோம். அப்ப A/P முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப அமௌண்ட், அதாவது கொடுக்கப்பட்ட மொத்த தொகையை அசலால வகுக்கணும். 2420 டிவைடட் பை 2000 சரிங்களா. கீழே ஒரு சேவர் மேல ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2 2 2 2 4 1 2 2 1 2 2 0 2 0 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ இப்போ என்ன பண்ண போறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணி கொண்டு வர போறோம் சரிங்களா. r = 10% கொடுத்திருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. அப்ப டைரக்டாவே சால்வ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 10% 10/100 போட்டுக்கலாம். ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப கடைசி என்ன எழுதிக்கலாம், கீழ இருக்கக்கூடிய 10 அப்படி போடுவாங்க, மேல இருக்கக்கூடிய மதிப்பு அப்படி போடணும். டிவைடு கீழ என்ன மதிப்பு இருக்கோ அது டிவைடு மேல உள்ள மதிப்பு கூட கூட்டி அப்படி போட்டுக்கணும் சரிங்களா. 10 + 1 எத்தனை 11 சரிங்களா. அப்போ இப்ப டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான். அப்ப A/P நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, மேல சால்வ் பண்ணதுக்கு அடுத்து என்ன கிடைச்சிருக்கு, 121/100 கிடைச்சிருக்கு சரிங்களா. அப்போ 121/100 சரிங்களா போட்டாச்சு. ஈக்குவல் டு 11/10 சரிங்களா. இங்க ஹோல் பவர் என்னன்னு தான் போடணும். ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடுறாங்க சரிங்களா. சரி இருக்கட்டும், பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு என்னது, 10 ஸ்கொயர் என்னது 100 சரிங்களா. 10 அடுக்கு 2 என்னது 100 அவ்வளவுதான். அப்ப மேலே 11 அடுக்கு 2 என்னது 121 அவ்வளவுதாங்க. அப்போ 11/10 to the whole power 2ன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஈக்குவல் டு 11/10 to the whole power n. அடிமானம் சமமாக இருக்கிறதுனால அடுக்கை ஈக்குவல் பண்ணிக்கிறேன். n = 2 ஆப்ஷன்ல இருக்கா. ஆப்ஷன் சி தான் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், வேற ஒண்ணுமே இதுல கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா. 2 ஸ்டெப் தான், 2 ஸ்டெப்ல ஆன்சர் வந்துரும் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.